அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நேற்றைய பதிவில் சிவராத்திரி பூஜையில் 4 கால பூஜையில் 2 கால பூஜைகளை பற்றி பார்த்தோம். இன்றைய பதிவில் 3ஆம் கால பூஜையை பார்ப்போம். இந்த காலத்தில் சிவன் லிங்கோத்பவ ரூபியாக ஆராதிக்கப்படுகிறார். இறைவனுக்கு தேனால் அபிஷேகம் செய்து அகில் காப்பு சாத்துவார்கள். வெள்ளை கம்பளி ஆடையை சாத்தப்படும். நிவேதனமாக சத்து மாவும் பாயாசமும் படைக்கப்படும். மாதுளம் பழமும் இந்த பூஜைக்கு உரியது. சாமவேத பிரியனான சிவனுக்கு சாமவேதத்தை பாராயணம் செய்வது இந்த காலத்தில்தான். நெய் விட்டு கும்ப தீபம் ஏற்றப்படும். அருகம்புல்லும் தாழம்பூவும் சமர்ப்பிக்கப்படும். தாழம்பூ இந்த நாளில் 3வது காலத்தில் மட்டுமே இறைவனுக்கு சாத்தப்படும். வேற எந்த சமயத்திலும் எந்த நாளிலும் அந்த பூ சிவ பூஜையில் பயன்படுத்தப்படுவதே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லிங்க புராண திரு குறுந்தொகை ஓதப்படும். 3ஆம் காலம் லிங்கோத்பவ ரூபையாக சிவன் வணங்கப்படுவதால் லிங்கத்திற்கு அபிஷேகம் ஆராதனை நடக்கும். அதே நேரம் கருவறைக்கு பின்னால் உள்ள லிங்கோத்பவர் மூர்த்திக்கு அபிஷேகம் ஆராதனை நடக்கும். அவருக்கு நெய் பூசி வெந்நீரால் அபிஷேகம் செய்து கம்பளி ஆடை அணிவிப்பர். ஸ்ரீ ருத்ராகம் சமகம் போன்ற துதிகளை பாராயணம் செய்வார்கள். ஸ்ரீ சிவ சரஸ்கர நாம அர்ச்சனையும் செய்து பொறி உருண்டை எல் சாதம் முதலியவையை நிவேதனமாக தானம் செய்யப்படும். ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு ஆலயங்களில் வித்தியாசமாக சில பூஜைகளை செய்கிறார்கள். ஆனால் இதுதான் சாஸ்திர முறைப்படி செய்யக்கூடிய பூஜைகளாகும். நாளைய பதிவில் நம்ம 4ஆம் கால பூஜையை பற்றி பார்ப்போம். இது ரொம்ப குறுகிய நேரமாக இருப்பதால் நம்ம இதை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். நாளையும் என்னுடைய பதிவில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.